வருடம் நடக்கிற புத்தக திருவிழாவுக்கு நான் வந்து ரெகுலராக வரக்கூடியவன். அப்படி வரும்போது 2, 3 ஸ்டால்களில் உங்கள் புத்தகத்தை நான் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு அப்போ பெருசாக வந்து அந்த நேரத்தில் தாக்கம் வரல. அந்த கதையுடைய தலைப்பு, அந்த நாவலுடைய தலைப்பு ஏதோ உள்ளே போய் உறுத்திட்டே இருந்தது, யோசனை பண்ணிட்டே வந்தேன். அதன் பிறகு வந்து தொடர்ச்சியாக வாசகர்கள் நிகழ்ச்சிகளுக்கு வந்து வருவேன் அப்படிங்கிறதுனால நண்பர் அருண் மூலியமாக இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறப்போ வந்து அடடே நம்ம அந்த புத்தகத்தை தவற விட்டுட்டோமே, வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி படிக்க ஆரம்பிச்சது. முதல் அத்தியாயம் ஒரு கால் அத்தியாயம் படிச்சிருப்பேன். முதல் அத்தியாயத்தில் ஒரு கால்வாசி படிக்கும் போதே வந்து லேசாக புன்னகை வர ஆரம்பிச்சது. பாதி அத்தியாயம் படித்து முடிக்கும்போது வந்து புன்னகை வந்து சிரிப்பாக போச்சு. அது அத்தியாயம் படித்து முடிக்கும்போது அது பலத்த சிரிப்பாக வந்து வெடிவசையான சிரிப்பாக வந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு எங்கேயோ அந்த அத்தியாயம் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஏற்கனவே நம்ம நண்பர் சொன்னார் போல ஒரு அத்தியாயமும் ஒரு உலகத்தையே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, ஏன் ஒரு அத்தியாயத்துக்கும் வந்து வெறும் எண்கள் மட்டும் கொடுத்துருந்தீங்க, ஏன் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பேர் வைக்காம விட்டீங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. ஏன்னா முதல் அத்தியாயம் படித்து முடிக்கும்போது எனக்கு தோணுது வந்து ஏன் இந்த அத்தியாயத்துக்கு வந்து பரணியின் திருவிளையாடல்கள் எழுதி வைத்திருக்க கூடாது, அவ்வளவு பிரமாணம் அந்த அத்தியாயத்துக்கு கதாநாயகனே அந்த பரணி தான். அதே சம்பவங்கள் நம்ம எங்க இதுலயும் வந்து நம்ம எல்லாருடைய ஸ்கூல் லைஃப்ல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தவங்க பின்னால வந்து இப்போ பிற்காலத்துல வந்து வாழ்க்கையில எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அது பார்க்கும்போது அந்த ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த கதையை படிக்கும்போது வந்து பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நாவலை படிக்கும்போதோ வேறொரு கதைகளை படிக்கும்போதோ அது சம்பந்தம் இல்லாம அது ஏதோ ஒரு தொடர்ச்சியா வேறொரு விஷயமா நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதே போல தெய்வநூலர் கதைகள் படிக்கும்போது 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் வாசித்த மணல் கடிகை அப்படிங்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதின நாவல் எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிற காரணம் அந்த கதையினுடைய இதுவும். அது கிட்டத்தட்ட இதே மாதிரியான கதை. ஆனா வந்து என்ன அப்படின்னா 4 நண்பர்கள் அவங்களுடைய பள்ளி பருவத்திலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகக்கூடிய ஒரு கதை மாதிரி அது இருக்கும். ஆனா இது எப்படி அப்படின்னா ஒரு நம்ம மால்குடி டேஸ் மாதிரி ஒரு தெய்வநல்லூர் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல்ல வந்து பால்ய காலத்து பள்ளி பருவ நாட்களை வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமாக வந்து கொண்டு போயிடுச்சுன்னா வந்து சொல்லலாம். உண்மையிலே வந்து என்ன சொல்லலாம், ஆத்மார்த்தமாக ரசித்து பல தடவை வாய் விட்டு சிரித்திருந்தால் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னா பள்ளி பருவத்து வாழ்க்கைக்கு வந்து திருப்பி நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒண்ணு. 80களில் பிறந்து வளர்ந்த நமக்கு அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை திருப்பி நம்ம வந்து ஆத்மார்த்தமா வாழ்ந்தே பார்த்துருவோம். மறுபடியும் ஒரு தடவை அங்கே போயிட்டே வந்துடுவோம். ஒரு டைம் டிராவல் கதை மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் வந்து என்ன சொன்னா ஆத்மார்த்தமாக மனதுக்கு நிறைவான ஒரு கதையாக மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட்டு பலரிடத்தில் கொடுக்கப்பட்டு அவர்களும் வந்து இதன் மூலியமாக அவங்களுடைய பால்ய காலத்துக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதில் அருமையாகவே இருக்கு அப்படிங்கிறது. இதை தொடரா வந்து நான் படிக்காம விட்டேன். ஆனா வந்து இப்ப சந்தோஷப்படுறேன், முழு புத்தகமாவே கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நண்பர்களுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுதல்களும் குறித்தாக்குக.